ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் அண்டர் ஐ சீரம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஆயுர் ட்ரெஷர்ஸோட அண்டர் ஐ சீரம். இது ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட், ஹேண்ட்மேட் பை அ ஆயுர்வேதிக் காஸ்மெட்டாலஜிஸ்ட். 100% நேச்சுரல். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யஷ்டி, மஞ்சிஷ்டா, வெட்டிவேர், அஸ்வகந்தா, அலோவேரா அண்ட் குக்கும்பர். இந்த சீரமை இப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். முதல்ல ஸ்டீம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ ஸ்க்ரப்புக்கு நான் இப்போ எடுத்துருக்கிறது ஆயுர் ட்ரெஷர்ஸோட எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஸ்க்ரப். ஸோ இதை தேவையான அளவுக்கு எடுத்துட்டு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஹாட் வாட்டரில் ஃபேஸை வைப் பண்ணிக்கிறேன். ஸ்டீம் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச ஸ்க்ரப் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுறேன். அண்டர் ஐ சீரம் போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் ஸ்டீம் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அண்டர் ஐ சீரம் போடும்போது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் உள்ள டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறோம். இதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ்க்கு கொடுக்கக்கூடிய எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அதோட அப்சார்ப்ஷன் ஸ்கின்குள்ளே நல்லாயிருக்கும். இதனால் நம்ம சீக்கிரமே ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை பார்க்க முடியும். இப்போது இந்த ஸ்க்ரப்பை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ என்னோடய ஃபேஸ் நல்லா சாஃப்டாகவும் ஷைனியாகவும் இருக்குது. ஸோ இப்போது நம்மளோட மெயின் ப்ராடக்ட் அண்டர் ஐ சீரம் எடுத்துக்கலாம். ஸோ இதை இப்படி ஓப்பன் பண்ண உடனே இங்கே ஒரு ரோல் ஆன் மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு அண்டர் ஐயில் இந்த மாதிரி சீரம் அப்ளை பண்ணிக்கணும். அண்டர் ஐயில் பண்ண மாதிரியே ஐ லிட்லையும் அப்ளை பண்ணணும். அண்டர் ஐயில் எவ்வளோ டார்க்னஸ் இருக்குமோ அதை விட அதிகமாக நம்மளுக்கு ஐலீடில் டார்க்னஸ் தெரியும். அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மைல்டாக மசாஜ் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன இந்த ப்ராசஸ் எல்லாமே வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு மற்ற நாட்களில் ஜஸ்ட் இந்த அண்டர் ஐ சீரம் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுட்டாலே போதும். ஸ்கின்ல எந்த இஷ்யூஸ் நம்மளுக்கு இருந்தாலும் அதை எக்ஸ்டர்னலாக மட்டும் ட்ரீட் பண்ண முடியாது, இன்டர்னலாகவும் ட்ரீட் பண்ணணும். அண்டர் ஐ சர்க்கிள்ஸை கொஞ்சம் லைட்டன் பண்ணணும் அப்படின்னா நல்ல வாட்டர் இன்டேக் இருக்கணும், அடிக்குவேட் ஸ்லீப் இருக்கணும். அண்ட் அதை விட முக்கியமாக லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டில் மொபைலில் யூஸ் பண்ணுற ஹேபிட் இருக்கவே கூடாது. அண்டர் ஐ சீரமும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் நம்ம கேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸை சீக்கிரமாகவே ரிமூவ் பண்ணிடலாம். மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் இப்போ பேக் போட போகிறேன். அதுக்காக அண்டர் ஐஸில் இருக்கிற சீரமை மட்டும் நான் வைப் பண்ணி எடுத்துடுறேன். ஐலிட் மேலே இருக்கிற சீரம் அப்படியே இருக்கட்டும். இப்போது கொஞ்சம் ஃபேஸ் பேக் எடுத்துக்கிறேன். இதை ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போது அண்டர் ஐஸில் அப்ளை பண்ணுறேன். அண்டர் ஐஸில் மட்டும்தான் பேக் அப்ளை பண்ணோம். ஐலிட் மேலே பேக் எப்போயுமே அப்ளை பண்ணக்கூடாது. உங்களுக்கு அண்டர் ஐஸில் மட்டும் போதும்னா இதோட நிறுத்திக்கலாம். நான் இப்போ இதை ஃபுல் ஃபேஸ்க்கும் போட்டுக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இதை வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அண்டர் ஐ ட்ரீட்மெண்ட் ஓவர். இந்த மாதிரி வாரத்துக்கு 2 தடவை மட்டும் பண்ணிவிட்டு மற்ற நாட்களில் அண்டர் ஐ சீரம் மட்டுமே யூஸ் பண்ணலாம். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.